இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிட் ஃபண்ட் ஆளுங்க போலீஸ்ல மாட்டினா சுந்தரம் மாட்டிப்பாருங்கிறதுனால அவர் மகன் கரிகாலனை வச்சு சிட் ஃபண்ட் ஆள சுட்டு கொண்டு இருக்காரு. ஐயோ கடவுளே! இல்ல ஐயோ, ஐயோ, நடக்காததெல்லாம் சொல்றாங்களே, இப்படி பண்றாங்களேப்பா. நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்றாங்க. இப்படி அபாண்டமா என் புள்ள மேல பழி மேல பழி தூக்கி போடுறாங்க. தைரியமா இருங்க. இவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. பெரிய தப்பு பண்ணி நந்தினி, நான் பண்ண என்ன நந்தினி இது? நந்தினி அழாத நந்தினி, நீ எந்த தப்பும் பண்ணலமா? இல்ல, அந்த துப்பாக்கி மட்டும் நம்ம கிட்ட இருந்திருந்தா கரிகாலனை எப்படியாவது காப்பாத்தி இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களுக்கு நீதான் தைரியம் சொல்லுவ. இப்ப நீயே அழுதுகிட்டு இருந்தா எப்படி நந்தினி? தப்பு பண்ணிட்டதா நீயா நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறதுனால நடந்தது எதுவும் மாறிடாது. நடக்க போறதும் மாற போறதில்ல. அதை மாத்துறதுக்கு நாம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் நந்தினி. அப்பதான் ஏதாவது நல்லதா நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காம நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி? அந்த சிட் ஃபண்ட் காரனை கரிகாலன் தான் கொன்னுட்டதா கரிகாலனே நினைச்சான். ஆனா நீ அத நம்பாம கரிகால அவனை கொல்லங்கிறத கண்டுபிடிச்ச. அந்த துப்பாக்கியும் நீதான கண்டுபிடிச்ச. இப்ப வக்கீல் வரலன்னு அழற. வக்கீல் வரலன்னா என்னம்மா? துப்பாக்கி கிடைக்கலன்னா என்ன? என் புள்ளைய காப்பாத்த உன்னால முடியும். நான் உன்னை நம்புறேன். எப்பவுமே நல்லவங்கள அந்த ஆண்டவன் கைவிட மாட்டாமா. அவங்கள காப்பாத்த அந்த ஆண்டவன் ஒரு வழி காட்டுவான். ஆனா அந்த வழியை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். தேடுனா கரிகாலனை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நந்தினி. யோசி நந்தினி, நல்லா யோசி. கரிகாலனை காப்பாத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். குணசேகரா, எங்கப்பா வக்கீல? எங்கப்பா? ஐயா, கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரை இன்னும் ஆளையே காணோம். கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வரணுங்கிறது கூட ஒரு வக்கீலுக்கு தெரியாதா? யாரு உங்க வக்கீல்? அவங்க வக்கீல்னு முதல்ல யாருமே இல்ல வரானர். இல்ல, அவங்க சொல்ற மாதிரி ஆதாரம்னு எதுவுமே இல்ல. இல்லாத வக்கீல் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி கோர்ட்ட குழப்ப பாக்குறாங்க. இல்லங்கய்யா, ஆதாரம் இருக்கு. என் பொண்டாட்டி நந்தினி கொலைகாரனை சுட்டு துப்பாக்கிய கொலை நடந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. அதுல கொலை செஞ்சவனோட கைரேகை இருக்கு. அந்த ஆதாரம் போதும் இல்லைங்கய்யா. ஆதாரம் இருக்குன்னா அதை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்ல. சரி, உங்க வைஃப் எங்க? அது ஐயா, வக்கீல இன்னும் காணோங்கிறதுனால வக்கீல தேடி நந்தினி போயிருக்கா. யுவர் ஆனர், ஆதாரமும் இல்ல, வக்கீலும் இல்ல, ஆதாரத்தை எடுக்க போன ஆளும் இல்ல. ஆனா அதெல்லாம் இருக்கிறதா சொல்லி கோர்ட்டோட டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க வக்கீல் வராததுனால ஏன் புருஷனுக்காக நான் வாதாடுறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். நான் நினைச்ச மாதிரியே ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா. இவ வாதாடி ஏதாவது குழப்பம் பண்ணிட்டா என்ன பண்றது? யுவர் ஆனர், திடீர்னு வந்து இவங்க வாதாட போறன்னு சொல்றதுக்கெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. ஏன் நான் வாதாட கூடாது? சுயமா வாதாட சட்டத்துல இடம் இருக்கு. அதுக்கு நீங்க முன்னாடியே அனுமதி வாங்கியிருக்கணும். கடைசி நேரத்துல வந்து வாதாடுறேன்னு சொல்றதையெல்லாம் ஏத்துக்க முடியாது.
1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதிய தண்டிக்க கூடாதுன்னு தான் நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது. அதனால நீதிபதி ஐயா நினைச்சா என்ன அனுமதிக்கலாம். உங்க புருஷன் மேல உள்ள குற்றச்சாட்டு தவறானதுன்னு உங்களால நிரூபிக்க முடியும்னா அவருக்காக நீங்க வாதாடலாம். அது எப்படி அனுமதிக்க முடியும்? குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிக்க கடைசி வரைக்கும் வாய்ப்பளிக்க வேண்டியது நீதிமன்றத்தோட கடமை. அதனால அவங்க அவர் கணவருக்காக வாதாடலாம். சிட்ஃபண்ட் காரனை கரிகாலன் சுட்டதா சொன்ன துப்பாக்கி கோர்ட்ல தான் இருக்கு. ஆமா, அந்த ஆதாரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு யுவரான. அந்த துப்பாக்கி தான் ஆதாரமே. அந்த துப்பாக்கி எப்படி ஆதாரமா இருக்க முடியும்? அந்த துப்பாக்கியால தான் என் புருஷன் அந்த சிட்ஃபண்ட் காரரை சுட்டதா சொல்றீங்கல்ல? ஆமா. அந்த துப்பாக்கில நார்மலா எத்தனை குண்டு இருக்கும்? 6. ஒரு வாட்டி சுட்டதுக்கு அப்புறம் இது என்ன கேள்வி? 5 குண்டு இருக்கும். யுவர் ஆனர், அந்த துப்பாக்கியில பாருங்க, 6 குண்டும் அப்படியே இருக்கும். அக்கா, என்னக்கா இது? இரு. ஆமா, 6 குண்டு அப்படியே தான் இருக்கு. இரு வாதங்களையும் கேட்ட பிறகு சுந்தரம் கரிகாலன் மீது ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருப்பதும், கரிகாலனின் மனைவியின் வாதத்தின்படி திட்டமிட்டு அவர்கள் இருவர் மீதும் பழி சுமத்தப்பட்டிருப்பதும் ஊர்ஜிதமாகிறது. ஆகவே இவர்கள் இருவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை விசாரிக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.